வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 35. ஸோ சங்கீதம் 35வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது இட்ஸ் ஒரு கஷ்டமான சாம் தான் இது படிக்கிறதுக்கு. இட்ஸ் ஃபுல் ஆஃப் லேமன் சாம் மாதிரி. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா இது இம்ப்ரிகேட்ரி சாம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா டேவிட் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவார், அவருக்கு இருக்க எதிரிகளுக்கு எதிர்த்து போராடு பண்ணி சொல்லுவார், அவங்கள துரத்த சொல்லுவார், அவங்கள அசிங்கப்படுத்த சொல்லுவார். அதுக்கப்புறம் இறுதியில் லெத்தம் ஃபால் இன் டு த பிட் தே டக். ஸோ இதெல்லாம் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இம்ப்ரிகேட்ரி இல்லைனா சாம்ஸ் ஆஃப் கர்சிங் சொல்லுவாங்க. அதாவது சபிக்கிற மாதிரி ஒரு சாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாம்ஸ் என்ன பண்ணும், லைக் வென் வி ரீட்னா நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பைபிளில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த மாதிரி பைபிளில் ஜீசஸ் டிட் நாட் ரெபியூக் தீஸ் கைண்ட் ஆஃப் சாம்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி சாம்ஸும் ஒரு காரணத்தோடு இருக்குது. அந்த காரணத்தை நம்ம வில் ட்ரை டு ஃபிகர் அவுட் டுடே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 1 which says, contend O Lord with those who contend with me, fight against those who fight against me. இன்னொரு சொல்கிறேன், contend O Lord with those who contend with me, fight against those who fight against me. ஸோ இந்த சாம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுற, டேவிட் ஆண்டவர்கிட்ட சண்டை போட சொல்கிறார், அவர் எதிரிங்க கேட்டு. ஸோ இது நம்ம நார்மலாக நினைக்கலாம் இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் கேரக்டர். ஒரு கிறிஸ்டின் கேரக்டர், ஒரு கிறிஸ்தவ கேரக்டர் படியே நடக்காத மாதிரி டேவிட் இங்கே பண்ணிகிட்ருக்காருன்னு யூ மே ஃபீல் லைக் தட். பட் இந்த சாம்ஸுக்கும் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த பைபிளில். பிகாஸ் டேவிட் என்ன பண்ணுறாருங்கன்னா, அவருக்கு அந்த நியாய தீர்ப்பை அவர் கையில் எடுக்காமல் அவருக்கு இருக்க கோபத்தை எல்லா வருத்தத்தையும் எல்லாத்தையும் எங்கே கொடுக்குறாரு, ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ அவரே உள்ளே வச்சுக்கிட்டு கோபத்தை வளர்த்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் கொண்டு வர்றதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறாரு, அவர் ஆண்டவர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ யாரோ அவங்க மேலே ஒரு தவறான கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று நீங்களே அவர் கையில் ப்ரைவேட்டாக போய் இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் கொட்டிட்டு சண்டை போடலாம். இல்லைனா ரெண்டாவது என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஃபைல்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு லாயர்கிட்ட ப்ராப்பரான சேனலில் அவரை பார்த்துக்க சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஐதர் யூ கேன் டேக் த ஃபைட் யுவர் செல்ஃப் ஆர் யூ do the right thing, which is let the lawyer take control of the situation. அதே மாதிரி தான் இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு, அந்த லாயர் அதாவது காடு கையில் ஒப்பு கொடுக்குறாரு. என்ன ஒப்பு கொடுக்குறாரு, அவருக்கு வந்திருக்க அந்த மிஸ்ஃபார்ச்சூன், அவருக்கு வந்திருக்க அந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ், அவருக்கு வந்திருக்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, கோவத்தை எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு, ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒப்பு கொடுக்குறாரு. ஏன்னா நம்மளே அதை உள்ளே வச்சுட்டு நம்மளே யோசிச்சுட்டு நம்மளே அநியாயம் அக்கிரமம்னு நினச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும், அந்த எமோஷன் வளரும். நம்மளுக்குள்ளே இருக்க அந்த எமோஷன் கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இறுதியில் என்ன ஆகும், நம்ம ஏதோ கோவத்தில் ஏதோ தப்பாக செஞ்சுருவோம். ஸோ அது பண்ணாமல் டேவிட் இங்கே என்ன பண்ணுறாரு, ஸ்மார்ட்டாக ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ அதுதான் நம்ம இந்த சாம்லேருந்து எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம், நம்ம கையில் இருக்குது. வென் எவர் ராங் டூயிங்ஸ் ஹேப்பன்ஸ் டு அஸ், வென் எவர் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ் டு அஸ், இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் இட் அப்பான் வருவோம் நினச்சி நம்மளே நம்ம கையில் எடுத்து பார்த்துக்கிறோன்னு சொல்லாமல் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் அப்ரோச் பண்ணி அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். லெட் him take control, let him be the judge. So that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that Lord, you are the ultimate judge for us, Lord. Lord, whatever wrongdoings may befall us, Lord, let us give us the grace and wisdom to not take it upon our own hands, but Lord, give us the humility and the mercy to come to you, Lord. Instead of taking it in our own hands, Lord, give us the humility and mercy to come to you, approach you and lay all of those burden and the difficulty into your hands, Lord, because if we know that if we take it in our own hands, Lord, most likely will end up in disaster. But when we submit it into your hands, Lord, we know that you are a just God and you are a fair God, Lord, and you will take it up to the right avenues and you will be there to put an end to such misfortunes, Lord. All of this in Christ's name I pray. Amen.